ஹாய் காய்ஸ், ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கு ரொம்ப ஹெவி டைட் ஒர்க்கு. பட் ஆம்பிளிஃபயரும் செய்ய முடியல. இருந்தாலும் இந்த ஆம்பிளிஃபயரு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஹாபிக்காக உட்காந்து ஒரு சில கஸ்டமர் ஆர்டரை வந்து நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட்டு போர்டு ப்ரொடக்ஷன் வேலை இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த ஆம்பிளிஃபயர் ஹாபி வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? ஒரு கஸ்டமருக்காக 5.1 ஆம்பிளிஃபயருங்க. 5.1 மட்டும்தாங்க. 5.1 மட்டும்தான். டிஎஸ்பியை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரானிக் கிட்டு போட்டு பண்ணியிருக்கோம். பெரிய டிஸ்பிளேங்க, அதாவது 110Aங்க. இந்த கஸ்டமருக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 26026 5 ஆம்பியருங்க. பவர் சப்ளை பார்த்துட்டிங்கன்னா 10,000க்கு 63 4 கண்டனசர் போட்டிருக்குங்க. கண்டனசரு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துட்டிங்கன்னா டைப்பு 16 3 இன்ச்சு டெப்த்துங்க போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜு மோனோ 200 வாட்ஸ் பவர் ஆம்பு பயன்படுத்தியிருக்கோம். ஹை சேனலுக்கு பார்த்துட்டிங்கன்னா TDI 7294 ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃப் ஹீட்ஸிங்கும், சப்வூஃபருக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 லீஃப் ஹீட்ஸிங்கும், நல்லா திக்கான ஹீட்ஸிங்கும் பயன்படுத்தியிருக்கோம். கஸ்டமரோட வீட்டில் என்ன ஸ்பீக்கர் போட போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆம்ப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 12 இன்ச்சு சப்வூஃபர் பயன்படுத்துகிறேன்ட்டாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச்சில் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியரில் ஒன்றுமே இருக்காது. ஒரு டிஎஸ்பி கிட்டு, ஒரு 5 சேனல் போர்டு, பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இவ்வளோதான் இருக்கும். இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டிசைனிங்கில் இந்த ஆம்பிளிஃபயர் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, ஒரு சில கஸ்டமர் ஆம்பிளிஃபயர் லுக்னஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முதல்ல ஒரு ஆம்பிளிஃபயர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாட்டேஜ், ஸ்பீக்கர் என்ன பயன்படுத்துகிறீங்க, உங்களோட ரூம் சைஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ட்ட ஆலோசனை செய்து தான் நீங்கள் ஆம்பிளிஃபை செய்ய முடியும். அதையும் நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன். வீடியோ பார்த்துட்டு முதல்ல எடுத்த உடனே எனக்கு ஆம்பிளிஃபயர் இந்த பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணும்னு சொல்லிவிட்டு யாரும் கேட்காதீங்க. முதல்ல ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரூம் சைஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீக்கர் போடுறீங்க, அதுக்கு என்ன மாதிரி வாட்ஸில் ஆம்பிளிஃபயர் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செய்து தான் நம்ம ஆர்டர் எடுப்போம். இன்புட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கிட்டில். ஒரு HDMI ARC, ஒரு ஆப்டிக்கல், 2 கோஎக்சல், 2 ஆக்ஸ் இன்புட்டு, அது இல்லாமல் ஒரு ப்ளூடூத், அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா USB, FM, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடு, 2.1 மோடு, மூவி மோடு, மியூசிக் மோடு, ப்ரோலாஜிக் 2 மோடு இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு சாங்ஸுமே சரி உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த கிட்டில் இருக்கிறது. எதை பண்ணாலும் நம்ம நண்பர்களை திருப்திப்படுத்தவே முடியல. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாலும் இன்னும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது நண்பர்களே. பட் ஒரு காம்பேக்டாக நடுத்தரமாக எல்லாமே இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸை, MP3 சாங்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியும். அந்த கண்டென்ட்டில் தான் இந்த கிட்டை மேக் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி கிட்டு. பட் இதை பற்றி சொல்கிறதுக்கு அதிகமாக இல்லை. பட் நிறைய நண்பர்கள் இந்த டிஎஸ்பி கிட்டு பயன்படுத்தி ஆம்பிளிஃபயர் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் மெயின் மெட்டீரியல்ஸை சொல்லிட்டேன்.
எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ மீட்ரு 2 பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் இம்ப்ளானிக் கிட்டுக்கு ஒரு பக் போர்டும், அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்இடிக்கு ஒரு பக் போர்டும் பயன்படுத்தியிருக்கோம். கூலிங் ஃபேனுக்காக செப்பரேட்டாக ஒரு சின்னதாக மினி போர்டு, நம்மளோட மினி போர்டு பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அது இந்த டிஎஸ்கே பிளான் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிளான்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தது தான். சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும், பவர் சப்ளைலேருந்து பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிராண்டட் லுக்ஸ் கொடுக்கணும். அந்த பிராண்டட்ஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளையில் அந்த விஷயம்லாம் இருக்கும். ஒரு சில நண்பர்கள் ஏன் இதெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தி நீட்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே எந்த அளவுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து செக் பண்ணி பல கஸ்டமர்ஸ்கிட்ட அட்டன் பண்ணி இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம அப்டேட் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்கு வந்து தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லா கஸ்டமருக்கும் ஆம்ப்ளிஃபையர் நான் செய்கிறது கிடையாது. அதுவும் இந்த ஆடியோ போதையில் திரிகிறவங்களுக்கு நான் ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதே கிடையாது. ஒரு ஆம்ப்ளிஃபையரு நீட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு பிராண்டட் மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன இன்புட் ஸ்டோர்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சு ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு கம்பல்சரி நம்ம ஆம்ப் செய்து தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு இன்புட் ஸ்டோருமே இல்லாமல் வீட்டில் இருந்து நம்மளுக்கு அது வருமா இது வருமானு கேட்டுட்டு சாதா பென்ட்ரைவரில் MP3 சாங்ஸை போட்டுட்டு நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்மளோட ஹோமில் வச்சுருக்காம ஆர்டர் பண்ணுற நண்பர்கள் தயவு செய்து கால் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்லாம் யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எடுத்ததும் ஒரு ஆம்ப்ளிஃபையரு அது கேட்குறோம், அப்படியே உடனே ரேட் கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ரேட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக செய்து கொடுக்குறோம். ஒன்று கண்டென்ட், அதாவது ஒரு 5.1 நம்மளுக்கு டால்பி டிடிஎஸ்னு ஒரு இடத்த படம் போட்டிருந்தா போதும், அது டால்பி டிடிஎஸ்ஸு. ஒரு ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ப்ரொலாஜிக் வச்சு செய்கிற ஆம்ப்ளிஃபையரில் ஒரு டால்பி படம் போட்டுவிட்டால் டால்பி டிடிஎஸ், அந்த இதில் போட்டுவிட்டா டால்பி டிடிஎஸ். இப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல நம்மக்கிட்ட என்ன இன்புட் ஸ்டோர்ஸ் வந்து ஆடியோ ஃபார்மேட்டு எந்த மாதிரி வெளியாகிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை செய்து கம்பல்சரி செய்கிறதுல தப்பே கிடையாது. அது தெரியாமல் ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் இது வரலை அது வரலை, இது கிளாரிட்டி இல்லை அது கிளாரிட்டி இல்லை. நம்ம இன்புட் சிக்னல் எந்த மாதிரி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் வேலை செய்யும் அப்படின்றத வந்து நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆம்ப்ளிஃபையர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸில் 3 விஷயங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பவர் ஆம்புக்கு கரெக்டான வாட்ஸு, அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் போடணும், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐசி என்ன ஓம்ஸ் பயன்படுத்தணுமோ அந்த ஓம்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நண்பர்களுமே கடைப்பிடிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்குகிறோம், ஒரு யூடியூப் சேனலை பார்த்து வாங்குகிறோம். அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து போர்ட்டில் போய் போட்டால் அது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலை, இது கிளாரிட்டி இல்லை அது கிளாரிட்டி இல்லை, ஆம்ப்ளிஃபையரில் ஐசி போயிடுச்சு, பவர் செக்ஷன் வெடிச்சிருச்சு, இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பட் ஒரு டெக்னீஷியன்ட்ட முழுசாக ஆலோசனை செய்து ஆம்ப்ளிஃபையர் செய்யுங்க. நன்றி, அதிக நேரம் பேசிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை பார்த்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டெக்னீஷியன்ட்ட போய் போதையில் அலையக்கூடாதுன்றது தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன். ஏதாவது மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தால் போதும், கொள்ற அளவுக்கு தேவையில்லை. தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். பட் ஒரு ஜாலிக்காக தான் பேசியிருப்பேன், நம்ம நண்பர்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் பேசியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட டைம் ஆகும், அதையும் சொல்லிடுறேன். டைம் எடுத்து பண்ணுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள், டைம் இல்லாத நண்பர்கள் கால் பண்ணாங்க. எமர்ஜென்சியாக உடனே ஆம்ப்ளிஃபையர் வேணுன்றவங்க நம்மக்கிட்ட கிடைக்காது, நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஹாபிக்காக பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இருங்க போயிடாதீங்க.
இந்த ஆம்பிளிஃபையரோட மூவி ஆடியோ டெஸ்ட்டு MP3 ஆடியோ டெஸ்ட்டு நம்மளோட டிஎஸ்கே சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் மூவி ஆடியோ டெஸ்ட்டும் கேட்டுக்கலாம். ஆம்பிளிஃபையரோட MP3 ஆடியோ டெஸ்ட்டும் கேட்டுக்கோங்க. ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸில் எப்படி அந்த ஆடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜிலேபி மாதிரி பிச்சு போட்டிருக்கு. அதிலே லைட்டாக கேட்டுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேவரா கேட்டானா சொன்னான்னு அர்த்தம். அதுவே அவன் சொன்னானா